நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். விவசாயம், இயற்கை இதை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க பெரும்பாலும் யாரும் இருக்க மாட்டாங்க. சில பேருக்கு விவசாயம் பிடிக்கும், ஆனால் விவசாயம் பண்ண நிலம் இருக்காது. சில பேருக்கு விவசாயம் பிடிக்கும், நிலமும் இருக்கும், ஆனால் அது விவசாயம் பண்ணுவதற்கு ஏற்றதாக இருக்காது, இல்லைனா ஏற்ற வசதிகளோடு இருக்காது. சில பேருக்கு விவசாயம் பிடிக்கும், நிலமும் அதுக்கு ஏற்ற வசதிகளோடு இருக்கும், ஆனால் விவசாயம் பண்ண நேரம் இருக்காது. காரணம், விவசாயத்தை ஒரு வருவாய்க்கான மூலதனமாக பார்க்காம இதில் என்ன பெருசாக லாபம் வந்துட போகுது அப்படின்னு வேறு ஏதாவது கிடைச்ச விலையை பார்க்க போயிருப்பாங்க. இதில் நாம் ரெண்டாவது வகை. நம்மகிட்ட கொஞ்சம் நிலம் இருக்குது, பறச்சா கொஞ்சம் பாறைகள் அதிகமாக இருக்குது. கிணத்துல தண்ணி இருந்தாலும் அந்த தண்ணி இறக்கி நம்மகிட்ட கரண்ட் வசதி இல்லை. அப்படி ஒரு நிலத்தில் 4 செடியை வச்சு அதை மரமாக்கணும்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஆசை. கரண்ட் இல்லாமல் தண்ணியை உள்ளே கொண்டு வரதுக்கு நாம் எடுத்த பல முயற்சிகள் பெருசாக பயனளிக்கலை. பக்கெட்டில் கைத்தை கட்டி கிணத்து மேட்லேருந்து சேர்ந்து பார்த்தோம். தண்ணியோடு சேர்ந்து இடுப்பு வலியும் வந்தது. ரேஷன் கடையில் மண்ணெண்ணெய் பேரலில் யூஸ் பண்ணுற பம்பை வச்சு முயற்சி பண்ணோம். தண்ணி வரல, வெறும் காற்று தான் வந்துச்சு. அப்போல்லாம் ஊருக்குள்ளே இருந்த அடிப்பம்பு மாதிரி ஒன்றை வாங்கி முயற்சி பண்ணியிருந்தோம். தண்ணியும் வந்தது, கூடவே சேர்ந்து தோள்பட்ட வலியும் வந்தது. கடைசியாக தான் எங்கள் அப்பா சொன்னார், ஏன் நம்ம உருளையை வச்சு முயற்சி பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு. ஆமாம், இப்போ இருக்கிற மாதிரி 1970-80களில் பெரும்பாலான வீட்டில் போரே இருக்காது. அப்போல்லாம் ஊருக்கு ஒரு கிணறு இருக்கும். கிணத்துல நீர் சேர்ந்து 2-3 உருளை இருக்கும். அதிலிருந்து நீர் எடுத்து தான் மக்கள் அன்னன்னைக்கான நீர் தேவையை பூர்த்தி பண்ணிக்குவாங்க. ஆங்கிலத்தில் உருளைக்கு புள்ளின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு உருளையை வாங்கிட்டு வந்து நாம் எடுத்த முயற்சி நமக்கு தக்க பலனையும் கொடுத்துச்சு. வாழ்க்கையில் பெரும்பாலும் ஹார்ட் ஒர்க்கோட ஸ்மார்ட் ஒர்க்கு தான் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டை சீக்கிரமாக தரும். பிறந்தால் ஒரு நாள் இறந்து தான் ஆகணும். நாம் இந்த பூமிக்கு வந்துட்டு போனது கிடையாலமா நம்ம பேர் சொல்கிற மாதிரி ஒரு மரத்தையாவது நட்டு வளர்ப்போம். அன்பை வெளிப்படுத்துகிற மாதிரி நம்ம போன வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. மிக்க மகிழ்ச்சி. அதே ஆதரவை இந்த வீடியோவுக்கும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த குட்டி தோட்டம் இப்படி தான் படிப்படியாக உருவாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மண் காப்போம், மரம் காப்போம், நம் மக்களை காக்க. தங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. வணக்கம்.